வெறும் 150 ரூபாயில் கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலங்களை அரசு பேருந்தில் சுற்றி வரலாம் எனும் போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்பால் பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். தற்போது முதல் ஜூன் முதல் வாரம் வரை கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் சார்பில் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை, தூண்பாறை, அப்பர் லேக் வியூ, சைலண்ட் வேலி உள்ளிட்ட 12 சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு பெரியோருக்கு 150 ரூபாய், 12 வயதிற்குட்பட்டோருக்கு 75 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது சுற்றுலா பயணிகளிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. வைஃபோட கொடைக்கானல் வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அரசு சிறப்பு பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அரசு பார்த்திங்கன்னா ஒரு 12 பிளேஸ் சுற்றி காட்டுறாங்க. குணா கேவ், அப்பர் லேக், ரோஸ் கார்டன், அந்த மாதிரி 12 பிளேஸ் சுற்றி காட்டுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் ஜேர்னி பண்ணுறோம். எங்களுக்கு பட்ஜெட் வைஸும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்திருக்கேன், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே கொடைக்கானலை சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய செலவாகுமோ அப்படின்ற ஒரு பயத்தோடு வந்திருந்தோம். ஆனால் பார்த்தா இங்கே ரொம்ப கம்மியான செலவில் இந்த ஒரு 12 முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்குறது அரசாங்கம் ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு 150 ரூபா சார்ஜில், இதுவும் சின்னவங்களுக்கு 12 வயசுக்கு குறைஞ்சவங்களுக்கு 75 ரூபா கட்டணத்துலேயும் 12 முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு அரசாங்க பேருந்து மூலியமாக சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மேலும் காலையில் 9 மணி முதல் கூட்டத்தை பொறுத்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பட்ஜெட் பயணமாக வரக்கூடியவர்களுக்கு இந்த 150 ரூபாய் பேருந்து பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கோடை சீசன் மட்டுமல்லாது இதுபோன்ற மற்ற சீசன்களிலும் வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.